ஓகே. எல்லாரும் காமனா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, "ஏன் மேடம் இன்னும் எனக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகல? ஐடிஆர் ஃபைல் பண்ணி 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. ஏன் மேடம் இன்னும் ரீஃபண்ட் வரல? என்ன ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிறது தான். இட்ஸ் த மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். ரீஃபண்ட் வரலன்னோனே எல்லாருமே அஜிடேட் ஆயிடுறாங்க. ஓகே, ஐல் டெல் யூ ரீஃபண்ட் வராததுக்கு காரணம் என்னங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக 99% ரீஃபண்ட் இம்மீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட்டும் முயற்சி எடுப்பாங்க. தேர் ஓன்ட் பி அன்னெசரி டிலேஸ். அது ஒன்று. ஒரு தடவை என்ன ஆச்சு, ஒரு அசசிக்கு அப்போ தான் ஃபைல் பண்ணி ஒரு 5 hours 6 hours இருக்கும். அசசி உடனே கால் பண்ணிட்டாரு, மேடம் அக்கௌண்ட்டில் ஏதோ பணம் வந்திருக்கு, என்னன்னு தெரியல மேடம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ரீஃபண்ட் ஃபைல் பண்ணி வித்தின் அ மேட்ரு ஆஃப் 5 hours 6 hours ரீஃபண்ட் வந்த கேஸும் இருக்குது. ஆர் தெர் ஆர் அசசிஸ் ஒரு நார்மல் சேலரி கேஸ் பென்ஷன் வாங்குகிற ஒரு அசசி, அவருக்கு 9 மாதம் வரைக்கும் ரீஃபண்ட் வராமல், அடுத்த அசஸ்மெண்ட் இயர் ஃபைல் பண்ணுற வரைக்கும் ரீஃபண்ட் வராமல், அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ரீஃபண்ட் வந்தது. இப்படி இருக்கிற கேசஸும் இருக்குது. நிஜமாவே இதுதான் ரீசன்ங்கிறது யாருக்குமே தெரியல. பட் தெர் ஆர் ஃபியூ ஸ்டெப்ஸ் தட் வி கேன் டேக் ஃபார் யூ டு கெட் ரீஃபண்ட் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன, எதனால் ரீஃபண்ட் உங்களுக்கு மெதுவாக லேட் ஆகுது, ப்ராசஸ் ஆக லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கிளிக் ஆன் த மெயின் வீடியோ டு ஃபைண்ட் ஆல் த ரீசன்ஸ் அண்ட்